இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் எண்ணற்ற திறமைகளை கொடுத்திருக்கிறார். அந்த திறமைகளை நமது சுயநலத்திற்காகவும் லாபம் சம்பாதிக்கும் நோக்கத்திற்காகவும் பயன்படுத்துவதை தவிர்த்து பொதுநல நோக்கத்திற்காக பயன்படுத்த நம்மை பயிற்றுவிக்க வேண்டும். பல சமயங்களில் நமக்குத்தான் திறமை இருக்கிறது, நம்மை விட யாரும் இதனை செய்ய முடியாது என்ற மெத்தன போக்கு நம்மில் அதிகரித்து கொண்டே போகிறது என்பதுதான் உண்மை. நம்மில் பலர் நமது திறமை என்னவென்று தெரியாமலேயே வாழ்ந்து முடித்து விடுகிறோம். நமக்கு திறமைகள் இருக்கிறது, அதனால் வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் என்று காத்திருந்தோம் என்றால் நம்மை முட்டாள்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நமக்கு வாய்ப்புகள் வராவிட்டாலும் நம் திறமையால் நாமே வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நம் மனதில் பதிப்போம். நமது வெளிப்புற அழகு நம்மை அறிமுகம் செய்யலாம், ஆனால் நமக்குள் இருக்கும் திறமை மட்டுமே இந்த உலகில் நம்மை யார் என்று அடையாளப்படுத்தும். எனவே முதலில் நமது திறமைகளை அடையாளம் காண முயல்வோம். அதனை பொது நலனுக்காக பயன்படுத்த நம்மை பயிற்றுவிப்போம். நமக்குத்தான் திறமை இருக்கிறதே என்று நினைத்து நாம் கடினமாக உழைக்கவில்லை என்றால் நம்முடைய திறமையை விட சாதாரணமாக உழைக்கும் மற்றவர்கள் வெற்றி பெற வாய்ப்புண்டு. எனவே நம் தனித்துவமான திறமையை சோர்வடைய விடாமல் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து பயிற்சி செய்வோம். திறமை என்பது நமக்கு பிடித்த தெரிந்த விஷயங்களை செய்வது மட்டுமல்ல, மாறாக நமக்கு பிடித்ததை சிறப்பாக செய்யும் போது அதுவே நமது தனி திறமையாக வெளிப்படுகிறது. உண்மையில் சொல்லப்போனால் நமது திறமை வளர வளர நமது பணிவு அதிகமாக வேண்டும். அதுவே நமது திறமை முழுமையடைவதை குறிக்கும். நமது திறமையின் முதல் எதிரி பயம்தான். அந்த பயத்தை நாம் நம்மிடமிருந்து நீக்கினால் மட்டுமே நமது திறமைகள் வெளிப்படும். திறமை என்பது ஒரு நாள் சாதனை அல்ல, அது தினமும் மேற்கொள்ளப்படும் சிறிய முயற்சியின் விளைவு என்பதை உணர்ந்து கொண்டு நமது திறமைகளை வளர்த்து கொள்ள முயற்சி செய்வோம். அதனை நல்ல முறையில் பயன்படுத்துவோம். ஒரு கிராமம் கலைகளுக்கு புகழ் பெற்றிருந்தது. அந்த கிராமத்தில் சிற்ப கலைஞர் ஒருவர் இருந்தார். அவரிடம் அன்பு என்ற இளைஞன் பயிற்சி பெற்று வந்தான். ஆனால் அன்புவால் சிற்பங்களை அழகாக செதுக்க முடியவில்லை. அவன் வரையும் ஓவியங்களும் கோணல் மாணலாகவே இருந்தன. இதனால் அவன் மிகவும் மனச்சோர்வு அடைந்தான். எனக்கு எந்த திறமையும் இல்லையே என்று அவன் சிற்பக்கலைஞரிடம் அடிக்கடி வருத்தப்பட்டான். சிற்பக்கலைஞர் சிரித்து கொண்டே, அன்பு, நீ சற்றும் கவலைப்படாதே, உனக்கென்று ஒரு தனி திறமை நிச்சயம் இருக்கும், அதை கண்டுபிடி என்று ஊக்கமளித்தார். அன்புவால் செதுக்கவோ வரையவோ முடியாவிட்டாலும் அவனுக்கு ஒரு அற்புதமான சக்தி இருந்தது. எந்த சிற்பத்திற்கு எந்த வகையான பாறை வேண்டும், எந்த ஓவியத்திற்கு எந்த மரத்தின் தூரிகை சரியானது என்று அவனால் மிக துல்லியமாக கண்டுபிடிக்க முடிந்தது. அன்பு தேர்வு செய்யும் கற்கள் எப்போதும் மிக வலிமையாகவும் தூரிகைகள் மிக மென்மையாகவும் இருக்கும். ஒரு முறை அரசர் கோவிலுக்காக ஒரு பிரம்மாண்டமான சிலையை செதுக்கும்படி சிற்ப கலைஞருக்கு பணித்தார். ஆனால் அந்த சிலைக்கு தேவையான அரிதான பாறை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. சிற்ப வேலை சிறிது காலத்துக்கு நின்று போனது. அப்போது அன்பு, ஐயா, எனக்கு தெரியும், அந்த கல் இங்குள்ள ஆற்றின் வடக்கு பகுதியில் உள்ள ஒரு பாறைக்குள் மறைந்திருக்கிறது என்று துணிச்சலுடன் கூறினான். அன்புவின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து சிற்ப கலைஞர் சிலருடன் சேர்ந்து அவன் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றார். அங்கே அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பாறை கிடைத்தது. அந்த பாறையில் சிற்ப கலைஞர் மிக அழகிய சிற்பத்தை செதுக்கினார். அந்த கிராமமே அன்புவை வியந்து பாராட்டியது. அவனுடைய தனித்திறமை இல்லாவிட்டால் அந்த சிலை உருவாகி இருக்காது என்று சிற்ப கலைஞர் கூறினார். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டியதில்லை. அவனது தனித்திறமைதான் அந்த சிற்பத்தின் ஆதாரம் என்று அன்புவுக்கு அப்போதுதான் புரிந்தது.
நாமும் நமது திறமைகளை இனம் கண்டுகொண்டு அதனை நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்த முயற்சி செய்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமது திறமைகளை நல்லவற்றிற்காக பயன்படுத்தி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் கடவுள் செய்த அரும் செயல்களுக்கு நன்றி கூறினீர்களா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். கடவுளது இரக்கத்தை இன்றைய தினம் நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா? மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. இன்று நீங்கள் அனைவருடனும் நல்ல நட்பு கொண்டு வாழ்ந்தீர்களா? நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவாளிகள் எனக் கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். இன்று நீங்கள் மற்றவருக்கு பயன் தரக்கூடிய வார்த்தைகளை பேசினீர்களா? கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்துரைத்தீர்களா? கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமாயெல்லாம் ஏதமும் நீக்கி
நீ எம்மை ஆண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும், ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே. என் உயிரை காத்தருளும், ஏனெனில் உம் மீது நான் பற்றுடையவன். உம் அடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, எம்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமிலர். உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையுமில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர்.
இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 4, அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 5 முதல் 6 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 25, இறைவார்த்தைகள் 4 முதல் 5, 8 முதல் 10 மற்றும் 14 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 57 முதல் 66 முடிய. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உன் விருப்பம் என்ன என்று அதன் தந்தையிடம் சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி, இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. நாம் ஒவ்வொருவரும் நாளும் நல்ல செயல்களை செய்து இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழவும் இறையாட்சி பணியை இனிதே ஆற்றிடவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை
என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை, இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 23. காண்டியின் புனித யோவான் கன்சியஸ். போலந்து நாட்டின் கிராக்கோ மறைமாவட்டத்தில் உள்ள காண்டி பகுதியில் வாழ்ந்த ஸ்டனிஸ்லாஸ் அன்னா பெற்றோருக்கு கிபி 1390 பிறந்தார் யோவான் கன்சியஸ். தொடக்க கல்வியினை காண்டியிலும் உயர்கல்வியினை கிராக்கோவில் இருந்த பல்கலைக்கழகத்திலும் பயின்ற இவர் சில காலம் மெய்யியல் கல்லூரியில் பேராசிரியராகவும் முதல்வராகவும் பணியாற்றினார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து குருத்துவ அருட்பொழிவினை பெற்ற யோவான் கன்சியஸ் கிராக்கோ மறைமாவட்டத்தின் ஓக்கூஸ் பங்கு தளத்தின் பங்கு தந்தையாக நியமனம் செய்யப்பட்டார். தன் அன்பான வார்த்தையினாலும் பழகும் முறையினாலும் மக்களின் மனங்களை கொள்ளை கொண்ட இவர் தேவையில் இருப்போருக்கு உதவிகள் செய்து அவர்களது மகிழ்ச்சியில் இறைவனை கண்டார். பாவிகளுக்காகவும் சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்காகவும் திருப்பலி நிறைவேற்றி அவர்களின் நல்வாழ்விற்காக அனுதினமும் ஜெபித்த அருட்தந்தை யோவான் கன்சியஸ் தனது வாழ்வு மக்களுக்கானது என்பதில் உறுதியோடு இருந்தார். மற்றவர்கள் மீது அவதூறு கூறுவதையும் துன்பம் விளைவிப்பதையும் தவிர்த்து நல்வாழ்வினை தேர்ந்து வாழுங்கள் என்று கூறிய அருட்தந்தை யோவான் கன்சியஸ் மக்கள் ஆண்டவரின் வார்த்தையினை பின்பற்றி வாழ அறிவுறுத்தினார். பிழையான கருத்துக்களுக்கு எதிராக போராடுங்கள், ஆனால் பொறுமை, அன்பு, இனிமை போன்றவை உங்களது ஆயுதமாக இருக்கட்டும் என்று கூறிய அருட்தந்தை யோவான் கன்சியஸ் கிபி 1473 டிசம்பர் 24 விண்ணகமடைந்தார். கரடுமுரடாக இருப்பது நமது ஆன்மாவிற்கு நல்லதல்ல, அது நமது நல்லெண்ணத்தை சிதைத்துவிடும் என்று கூறி தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை பேணி காத்த அருட்தந்தை யோவான் கன்சியஸினை திருத்தந்தை 13 கிளெமென் கிபி 1767 ஜூலை 16 புனிதராக உயர்த்தினார். புனித யோவான் கன்சியஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம்
பொறுமை, அன்பு, இனிமை போன்றவற்றை கடைபிடித்து வாழ ஆண்டவர் வரமருளும்படியாக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் இருப்போம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக மறைபரப்பு பணிக்காக இந்த மறைபரப்பு தலங்களிலே பணி செய்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர் ஒவ்வொருவருக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்னீரே. ஆம் ஆண்டவரே, உமது அன்பு கட்டளையை தங்களது சிறமேல் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எங்களது தாய் நாட்டுடைய வடகிழக்கு பகுதிகளிலே, வடநாட்டு பகுதியிலும், ஆப்பிரிக்க, ஐரோப்பிய நாடுகளிலும், அமெரிக்க நாடுகளிலும் நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக சென்றிருக்கின்ற எம் அருட்தந்தையர்களை, அருட்சகோதரிகளை இன்னும் பொதுநிலையினரால் எண்ணி பார்த்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே எதிர்கொள்கின்ற எல்லா சவால்களையும் தைரியமாக சந்திக்கக்கூடிய மனபலனை தாரும். ஆவியாருடைய கொடைகளை அவர்கள் மீது அள்ளி தெளிக்கும்படியாக, ஆவியாருடைய கொடைகளால் அவர்களை நிரப்பும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த மறைபரப்பு தலங்களிலே அவர்கள் செய்கின்ற பணிகளின் வழியாக உமக்கு மகிமை சேர்த்து உமது அற்புதமான இந்த இறையாட்சியை உலகமெங்கும் கொண்டு வரக்கூடிய ஆற்றலை தாரும். எங்களது இளையோருக்கு இந்த மறைபரப்பு பணியிலே ஆர்வத்தை கொடுத்து அவள் வாழ்கின்ற பகுதிகளிலும் இன்னும் அநேக பகுதிகளிலும் மறைபரப்பாளர்களாக இவர்களும் சென்று பணியாற்றக்கூடிய மனநிலை அவர்களுக்கு கொடுத்துள்ளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, மறைபரப்பாளர்களுக்காக, மறைபரப்பு பணிக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே மது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடை கண் பாரே.
திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போ